மதுரை தமிழை பேச முடியாமல் பாரதி ராஜா பட வாய்ப்பை இழந்த நடிகர். 1980களில் அறிமுகமான அழகான நடிகர்களில் ஒருவர் எஸ்.என். வசந்த். 1983ஆம் ஆண்டு பாரதி ராஜா மண் வாசனை படத்தை தொடங்கினார். அன்றைக்கிருந்த கமல், ரஜினி மாதிரியான முன்னணி நடிகர்களை தவிர்த்து இளம் நாயகர்களை அழைத்து ஆடிஷன் நடத்தினார். அதில் தேர்வானவர்தான் வசந்த். வசந்த் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் என்பதால் அவருக்கு மதுரை தமிழ் பேச வரவில்லை. அதற்காக தனி பயிற்சி அளிக்கப்பட்டது. அதில் ஓரளவுக்கு பேச பழகினாலும் அவரால் கேமராவின் முன் அதனை வெளிப்படுத்த முடியவில்லை. விஜயா கார்டனில் டெஸ்ட் ஷூட் நடத்தப்பட்ட போது ரேவதிக்கும் இவருக்கும் ஜோடி பொருத்தமும் சரியாக அமையவில்லை. இந்த நிலையில் பாரதி ராஜா மதுரைக்கு லொகேஷன் பார்க்க சென்ற இடத்தில் மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி கும்பிட சென்ற போது அங்கு வளையல் கடை நடத்தி வந்த பாண்டியனை பார்த்து இந்த பையன்தான் சரியான நபர் என்பதை கண்டறிந்து அவரையே கதாநாயகன் ஆக்கினார். சென்னை திரும்பிய பாரதி ராஜா வசந்தை அழைத்து, உனக்கு மதுரை தமிழ் வசனம் சரியாக பேச வரவில்லை, உனது உடலும் மிகவும் மெலிந்து இருக்கிறது, அதனால் இன்னொருவரை தேர்வு செய்து விட்டேன், ஆனாலும் உன்னை ஏமாற்ற மாட்டேன், என் தம்பி ஜெயராஜ் ஒரு படம் தயாரிக்கிறான், அந்த படத்தில் நீதான் கதாநாயகன் என்று கூறி அதே ஆண்டில் தயாரான மெல்ல பேசுங்கள் படத்தில் வசந்தை கதாநாயகன் ஆக்கினார். சந்தான பாரதியும் பி. வாசுவும் இரட்டை இயக்குநர்களாக பாரதி வாசு என்ற பெயரில் இயக்கிய இந்த படத்தில் வசந்துக்கு ஜோடியாக பானுப்பிரியா நடித்தார். அவருக்கும் அதுதான் அறிமுக படம். வசந்த் அதன் பிறகு பல படங்களில் நடித்தாலும் அவரால் முன்னணி நடிகராக பெரிய அளவுக்கு வளர முடியவில்லை. சினிமா வாய்ப்புகள் குறைந்ததும் சின்னத்திரை தொடர்களில் நடித்தார். சின்னத்திரை நடிகர் சங்க தலைவராகவும் பணியாற்றினார். திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு 2009ஆம் ஆண்டு தனது 54வது வயதில் காலமானார். மண் வாசனை படத்தில் வசந்த் நடித்திருந்தால் அவரது திரை வாழ்க்கை வேறு மாதிரியாக அமைந்திருக்கும். இதனை அவரே பல நேர்காணல்களில் கூறியிருக்கிறார். திறமையோடு அதிர்ஷ்டமும் சினிமாவுக்கு தேவை என்று ஒரு கருத்து உள்ளது. அது உண்மையோ என்றே எண்ண தோன்றுகிறது.